Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா LibreOffice Calcல PMT அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். அதாவது PMT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோனுடைய மந்த்லி பேமெண்ட்டை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம PMT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன லோனுக்கு நம்ம மந்த்லி பேமெண்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LibreOffice Calc ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீடைல் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட், நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட். இது பார்த்தீங்கன்னா ஒரு லோனுடைய டீடைல்ஸ். அதாவது அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லோனுடைய அமௌண்ட், அதாவது நம்ம எவ்வளோ லோன் வாங்குறோமோ அந்த லோனுடைய அமௌண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அந்த லோனை நம்ம எத்தனை பேமெண்ட்டாக பே பண்ணுறோம் அதை நம்ம நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேட். ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டீடைல்ஸ் நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய லோன் அமௌண்ட் 10,000 அப்படிங்கிறத கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் நான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேமெண்ட்ஸாக பே பண்ணும், அதனால 13 அப்படிங்கிறது கொடுத்துறேன். ரேட் பார்த்தீங்கன்னா நான் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துறேன். அப்போ இதுக்கான மந்த்லி பேமெண்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவில் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தா நமக்கு இந்த ஃபார்முலாஸ் விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா நமக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன், அடுத்தது லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லி நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணேன். பார்த்தா நமக்கு செலக்ட் பண்ணால் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன பண்ணுறேன், PMT அப்படிங்கிற ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் PMT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும். ரைட் சைடில் பார்த்து நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லோனுடைய டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட், நமக்கு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 5%. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 5% அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். 5% அப்படிங்கிறத கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேமெண்ட், என்பரில் என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் பேமெண்ட் நமக்கு 13 பேமெண்ட்ஸ், அதனால் 13 அப்படிங்கிறத கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PV அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது நம்மளுடைய லோன் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் என்ன பண்ணுறேன், அந்த 10,000 அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை நான் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நமக்கு அதனுடைய மந்த்லி பேமெண்ட் நமக்கு கிடைச்சிடும். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு 1064.56 அப்படிங்கிற அமௌண்ட் கிடைச்சிடும். அடுத்து என்ன பண்ணுறோம், ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அது மைனஸில் வந்திருக்கும். ஏன்னா நம்ம பே பண்ணுறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா அது மைனஸ் எல்லாம் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அதாவது நமக்கு ஒவ்வொரு மந்த் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1064.56 அப்படிங்கிற அமௌண்ட் நம்ம மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து நம்ம இந்த PMT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த ஒரு லோனுக்கான மந்த்லி பேமெண்ட்டு நம்ம சிம்பிளாக ஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இதனோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.